வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு சார்பில் ஐடி பார்க் தொடங்கப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரி வேல்ராம்பட்டில் குடியிருப்பு வாசிகளுக்கு மாற்று இடம் வழங்க கோரி திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம். புதுச்சேரி மாநில ஆசிரியர் கூட்டமைப்பினர் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். உலக இதய தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தொடங்கி வைப்பு. புதுச்சேரி அரசு சார்பில் ஐடி பார்க் தொடங்கப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். இன்டெகிரா மென்பொருள் நிறுவனத்தின் 31ஆம் ஆண்டு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று 25 ஆண்டுகள் பணி முடித்த ஊழியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், 31 ஆண்டுகளுக்கு முன்பு 5 பேருடன் துவங்கிய இந்நிறுவனத்தில் தற்போது 2800 பேர் பணியாற்றுவது பாராட்டத்தக்கது என்றார். எல்லோருக்கும் கல்லூரி வரை இலவச கல்வி என்பது உட்பட பல்வேறு திட்டங்களால் 100% கல்வி பெற்ற மாநிலமாக புதுச்சேரியை மாற்றியுள்ளோம். படிக்கும் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியாது, தனியார் நிறுவனங்கள் மூலம்தான் வேலை கொடுக்க முடியும். சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகிறார்கள். 2000 அறைகள் தேவை. இதற்கு தனியார் பங்களிப்பு அவசியம். தனியார் பங்களிப்புடன் புதுச்சேரியில் பல தொழிற்சாலைகள் வர வேண்டும். இதில் இன்டெகிரா முதலிடத்தில் உள்ளது. உழைப்பு இருந்தால் உயரலாம். நேர்மையான தொழில் அதிக வளர்ச்சி பெறும். இதற்கு உதாரணம் இன்டெகிரா நிறுவனம் என முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். தொழில் துவங்குபவர்களுக்கு அரசு நடைமுறைகளை எளிதாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதில் அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. பல நிறுவனங்கள் வர வேண்டும். அவர்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும், பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை அளிக்க புதுச்சேரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஐடி பார்க் துவங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இவ்விழாவில் மேலாண் இயக்குனர் ஸ்ரீராம் சுப்பிரமணியா, இணை மேலாண் இயக்குநர்கள் அனுராதா, அத்வைத் மற்றும் நிர்வாகிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வேல்ராம்பட்டில் குடியிருப்பு வாசிகளுக்கு மாற்று இடம் வழங்க கோரி திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட வேல்ராம்பட்டு ஏரிக்கரை சாலை விரிவாக்கத்திற்கு நிலம் ஆர்ஜிதம் செய்தபோது அங்கு வசித்த குடியிருப்பு வாசிகளுக்கும் வாய்க்கால் வீதியில் வசித்தவர்களுக்கும் மாற்று இடம் வழங்குவதாக அரசு உறுதியளித்ததை வழங்க கோரி புதுச்சேரி மாநில திமுக மற்றும் முதலியார்பேட்டை தொகுதி திமுக சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களோடு மரப்பாலம் சந்திப்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா முன்னிலையிலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையிலும் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் மற்றும் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக மாற்று இடம் வழங்காவிட்டால் தொகுதி மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநில ஆசிரியர் கூட்டமைப்பினர் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு நுழைவாயிலில் அமர்ந்து 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்றம் அனைத்து நிலை ஆசிரியர்களும் டெட் தேர்வு எழுதிட வேண்டும் என அளித்திருந்த தீர்ப்பை அரசு மறுசீராய்வு செய்ய வேண்டும். 288 தொகுப்பூதிய ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அடுத்த கட்டமாக ஆசிரியர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர், தலைமை செயலரை சந்தித்து விளக்க கடிதம் கொடுப்பது. இதனைத் தொடர்ந்து மத்திய கூட்டமைப்பு நிர்வாகிகள் அக்டோபர் முதல் வாரத்தில் டெல்லிக்கு சென்று மத்திய கல்வி அமைச்சக அதிகாரிகள் மற்றும் மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டது. உலக இதய தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தொடங்கி வைத்தார். உலக இதய தினமான 2025ஐ முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இதய ஆரோக்கியம் மற்றும் தடுப்பு இதய பராமரிப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே பரப்புவதற்காக இருதய சுகாதார விழிப்புணர்வு பேரணியை நடைபெற்றது. இப்பேரணியை செஞ்சி சாலையிலிருந்து புதுச்சேரி மாநில முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலை அருகில் இந்நிகழ்ச்சி நிறைவுற்றது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவ இயக்குனர் செல்வம் மற்றும் தலைமை இயக்குனர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுமார் 250 பங்கேற்பாளர்கள் பேரணியில் ஆர்வமாக பங்கேற்றனர். பேரணியின் முடிவில் விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரி மற்றும் கூட்டு சுகாதார அறிவியல் கல்வியில் பயிலும் மாணவ மாணவியர் மௌன நாடகம் மூலம் ஒருவருக்கு மாரடைப்பின் போது எவ்வாறு முதலுதவி செய்து உயிரை காப்பாற்ற முடியும் என்று செய்முறை விழிப்புணர்வு நாடகமாக இதய பராமரிப்பு மற்றும் தடுப்புக்கான வலுவான சமூக ஆதரவை வெளிப்படுத்தினர்.
உலக அளவில் இறப்புக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக தொடர்ந்து இருக்கும் இருதய நோய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்கும் மருத்துவமனையின் உறுதிப்பாட்டை இந்த முயற்சி எடுத்துக்காட்டுகிறது. இந்நிகழ்ச்சியில் இதயவியல் சிறப்பு மருத்துவர் ஸ்ரீதர் பாலகுரு உரையாற்றுகையில், இதய ஆரோக்கியம் என்பது சமூக ஆரோக்கியம். சரியான நேரத்தில் விழிப்புணர்வு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் பல இதய நோய்களை தடுக்க முடியும். இப்பேரணியின் மூலம் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்காக மக்களை ஒன்றிணைப்பதை நோக்கம் என்று குறிப்பிட்டார். எரிவாயு சிலிண்டர் பாதுகாப்பு மற்றும் கையாள்வது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி SR சுப்பிரமணியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் SR சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இந்திரா இந்தியன் சர்வீஸ் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 150 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் இந்திரா இந்தியன் உரிமையாளர் பரசுராமன் அவர்கள் கலந்து கொண்டார். இதில் சிறப்பு விருந்தினராக சம்பத் ரெட்டி தலைமை தாங்கினார். தலைமை ஆசிரியர் பத்மாவதி மற்றும் சந்திரசேகரன், லக்ஷ்மி பிரியா, சவரிராஜ், ஜான்சி, ஜெயலட்சுமி ஆகிய ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு தலைவி திலகவதி மற்றும் மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பொறியாளர் தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பொறியாளர் தினம் இன்னோவேட்டர்ஸ் தினமாக 19 மற்றும் 20 ஆகிய 2 நாட்கள் நடைபெற்றது. இந்திய தேசிய அளவிலான போட்டியில் செயல்திட்ட போட்டியும் மற்றும் 24 மணி நேர தொடர் ஹேக்கத்தான் போட்டியும் நடைபெற்றது. தேசிய அளவிலான இந்த மாபெரும் போட்டியில் புதுச்சேரி மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த 70 பொறியியல் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தில் இருந்தும் 40 பள்ளிகளில் இருந்தும் 750க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குழு மென்பொருள் மற்றும் வன்பொருள் பிரிவுகளில் செயல் திட்டங்களை சமர்ப்பித்தனர். இப்போட்டியில் பல கல்வி நிறுவனங்களில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது செயல் திட்டங்களை விவரித்தனர். கடந்த 11 ஆண்டுகளாக இக்கல்லூரியில் தொடர்ச்சியாக நடத்தப்படும் தேசிய அளவிலான இப்போட்டியில் சிறந்த திட்டங்களை சமர்ப்பித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகை பகிர்ந்தளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பெர்க்மாட் ஹோட்டல் மேலாண் இயக்குனர் மற்றும் CII துணைத் தலைவர் நடராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தம் முறையில், மாணவர்களாகிய உங்களுக்கு இந்த 4 வருடம் மிக முக்கியமான தருணம். இத்தருணத்தில் மாணவர்கள் யாருடைய உதவியும் இன்றி தாங்களாகவே தங்கள் முன்னேற்றத்திற்கு உழைக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் சிறந்த திட்டங்களை சமர்ப்பித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகர் அவர்கள் தலைமை வகித்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் VSK வெங்கடாஜலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் அகாடமிக் டீன் முனைவர் அன்புமலர் வரவேற்புரையாற்றினார். அவர் தம் உரையில் புதிய படைப்புகளை பாராட்டியது மட்டுமின்றி இதுபோன்று இன்னும் பல துறைகளில் சாதனை படைக்க வேண்டும் என்று கூறினார். கல்லூரியின் ஆராய்ச்சி துறையின் டீன் டாக்டர் வேல்முருகன் அவர்கள் இன்னோவேட்டர்ஸ் தின முக்கியத்துவத்தையும் பங்கேற்ற மாணவர்களின் செயல்திட்டங்கள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன் அவர்கள் தமது உரையில் பொறியாளர் தினத்தில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களையும் அவர்களின் திட்டங்களையும் கண்டு பெருமைப்படுவதாகவும், மாணவர்கள் தங்கள் திட்டங்களையும் யோசனைகளையும் தயாரிப்புகளாக மாற்றி சந்தைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்றும், மாணவர்கள் சமுதாயம் நோக்கத்துடனும் மக்கள் பயன்பெறும் வகையிலும் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்றும், வாழ்க்கையின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் சிறிய ரக ரோபோக்களையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் மாணவர்கள் கருத்தில் கொண்டு உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அகாடமிக் டீன்கள் முனைவர் அன்புமலர் மற்றும் முனைவர் AA அறிவழகர், தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன், வேலைவாய்ப்பு துறை டீன் முனைவர் NSN கைலாசம், அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் பங்கேற்றார்கள் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக AA&DS துறை தலைவர் முனைவர் மதுசூதனன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். வில்லியனூர், ஆகாஷ், அரவிந்த், வின்சிட்டி நகர்களுக்கு தார் சாலை அமைக்கும் பணிக்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொடங்கி வைத்தார்.
வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரவிந்த் வின்சிட்டி நகருக்கு ரூபாய் 27,25,000 ரூபாய் மதிப்பில் தார் சாலை மற்றும் ஆகாஷ் நகருக்கு 17,81,000 ரூபாய் மதிப்பில் தார் சாலை என மொத்தம் 45 லட்சம் ரூபாய் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் அரவிந்த் வின்சிட்டி, ஆகாஷ் நகர் ஊர் முக்கியஸ்தர்கள் மோகன், கருணாநிதி, ஆரோக்கியதாஸ், கோவிந்தசாமி மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மனிதவள சங்கத்தின் ஆண்டு விழாவில் மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் டாக்டர் தனசேகரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. மனிதவள சங்கம் நடத்திய 100வது மாதாந்திர கூட்டம் மற்றும் 9வது ஆண்டு விழா தனியார் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் டாக்டர் தனசேகரன் மற்றும் கல்லூரி முதல்வர்கள் டாக்டர் மலர்கண்ணன், வெங்கடாஜலபதி, ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் 200க்கும் மேற்பட்ட மனிதவள வல்லுநர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். விழாவில் மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் தனசேகரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த ஏழை மாணவி சித்ராவின் மருத்துவ படிப்பிற்காக வைப்பு நிதியாக 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. மேலும் திருநங்கை அன்னலட்சுமியை கௌரவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. விழாவின் ஏற்பாட்டினை புதுச்சேரி மனிதவள வட்டார தலைவர் நிஷா பேகம், துணைத் தலைவர் கிருஷ்ணராஜ், செயலாளர் வினோத்குமார், துணை செயலாளர் மகேந்திரன், பொருளாளர் ராஜி, துணை பொருளாளர் அருண்குமார் ஆகியோர் செய்தனர். தட்டாஞ்சாவடி ஸ்ரீ காளிகாம்பாள் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் தட்டாஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகாம்பாள் சமேத அகோர வீரபத்திரர் ஆலயம் மற்றும் பால் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழா சிறப்பான முறையில் கொலு வைத்து பூஜை செய்து சுவாமிக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் காமாட்சி வேடத்தில் சிறுமி அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. முதலாம் ஆண்டு நடைபெற்ற நவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான சிறப்பு ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் ஸ்ரீகாந்த், ஆலய நிர்வாகம் மற்றும் நிர்வாக அதிகாரி தனபால் மற்றும் இளைஞர்கள் மற்றும் மகளிர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் தாம்பூல பிரசாதம், அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதல் நாள் உபயதாரர் பழனி குமுதா குடும்பத்தினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சார்பில் பாத யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் தலைவர் அமுத அரசன் தலைமையில் மாநிலம் முழுவதும் 7 நாள் நியாய பாத யாத்திரை நடத்த முடிவு எடுக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக இந்திரா நகர் தொகுதியில் பாத யாத்திரையானது நடைபெற்றது. இதில் தொகுதி பொறுப்பாளர் ராஜா குமார் தலைமையில் தொழிலாளர் துறை அலுவலகம் அருகே விழிப்புணர்வு பாத யாத்திரை நடைபெற்றது. இதில் அகில இந்திய தலைவர் சுனில் பன்பார் மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மூலக்குளம் கணபதி நகரில் நடைபெற்ற நவராத்திரி கொலு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மூலக்குளம் டீச்சர்ஸ் காலனி கணபதி நகர் பகுதியில் வசிக்கும் முருகேசன் ரத்னா அவர்களின் இல்லத்தில் ஆண்டுதோறும் நவராத்திரி குரு பூஜையானது மகிழ்ச்சியாக நடைபெறும். அவ்வகையில் இவ்வாண்டு நவராத்திரி திருவிழா முதல் நாள் பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்வேறு சுவாமிகள் சிலைகளாகவும் மற்றும் பொம்மைகளாகவும் அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் அடுத்த 9 நாட்களும் நவராத்திரி கொலு நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முருகேசன் ரத்னா குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி பிசிஆர் செல் காவலர்கள் சார்பில் உசிட்டேரி படகு குழாமில் துப்புரவு பணி நடைபெற்றது. புதுச்சேரியில் சேவா பக்வாடாவின் கண்காணிப்பின் பேரில் பிசிஆர் செல் காவலர்கள் சார்பில் உசிட்டேரி படகு குழாமில் துப்புரவு பணி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பிசிஆர் செல் காவல் கண்காணிப்பாளர் சரவணன் மற்றும் பிசிஆர் செல் காவல் ஆய்வாளர் கிட்லா சத்யநாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு துப்புரவு பணியினை துவக்கி வைத்தனர். இதில் பிசிஆர் செல் அதிகாரிகள், காவலர்கள் பலர் கலந்து கொண்டு தூய்மை பணியில் ஈடுபட்டனர்.
மரக்காணம் ஞானக்கல்மேடு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மன் கோவிலில் பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனையும் மற்றும் கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது. மேலும் நவராத்திரி கொலு வைக்கப்பட்டு படையலிடப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் கண்ணன் அலுவலகத்தில் மர்ம நபர்கள் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் கண்ணன் தொகுதி அலுவலகத்தில் நேற்று இரவு மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவத்தில் 2026 ராஜ்பவன் தொகுதி தேர்தலை சார்ந்த சில முக்கிய ஆவணங்களும் குறிப்புகளும் காணாமல் போனதாக அலுவலக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக பெரிய கடை காவல் நிலையத்தில் முறையான புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விக்னேஷ் கண்ணனின் ஆதரவாளர்கள் இதுபோன்ற சம்பவங்கள் அவரது பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக இருப்பதாகவும் புதுச்சேரி காவல்துறை உடனடியாக விக்னேஷ் கண்ணனின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்திற்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் காரணம் என்றும் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1 கிராம் தங்கம் 10,480 ரூபாய். 1 சவரன் தங்கம் 83,840 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 1,460 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு சார்பில் IT பார்க் தொடங்கப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரி வேல்ராம்பட்டில் குடியிருப்பு வாசிகளுக்கு மாற்று இடம் வழங்க கோரி திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம். புதுச்சேரி மாநில ஆசிரியர் கூட்டமைப்பினர் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். உலக இதய தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தொடங்கி வைப்பு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.